அவர் பேரே அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, ஆனால் அவர் கேட்பதோ நான் அக்ரி இண்டஸ்ட்ரீஸ் கேட்கிறார். இனிமேல் வருங்காலங்களில் இனிமேல் அவரை நான் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்று அழைப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். விநாயகன் 238 மாண்புமிகு உறுப்பினர் திரு அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி. மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, போலூர் தொகுதி போலூர் பகுதியில் சிப்காட் தொழிற்சாலை அமைப்பதற்கான தேவையான அரசு நிலங்களோ அல்லது தனியார் நிலங்களை கொடுப்பதற்கு மக்கள் முன் வந்தால் நிச்சயமாக அங்கே ஒரு தொழிற்பேட்டை அமைக்க அரசு முன்வரும். மாண்புமிகு உறுப்பினர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நிலவில் ஒளியுண்டு, மலரில் வாசமுண்டு, நீரில் அலையுண்டு, அறிவில் தெளிவுண்டு, அமைதியில் பெருமை உண்டு. ஆம், இனி வரும் நாட்களில் மக்களின் விழிப்புணர்வால் சட்டப்பேரவையினுடைய சன்னிதானத்தில் அத்தாணி மண்டபத்தில் ராஜ அலங்காரத்தோடு முதலமைச்சராக வெற்றி பெற்று கம்பீரமாக அமர உள்ள எங்களின் வெற்றி திருமகன் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி பிரம்மாவினாலும் திருமானினாலும் சிவபெருமானின் அடியையும் முடியையும் நெருங்க இயலாத கிருத யுகத்தில் நெருப்பு மலையாகவும் யுகத்தில் மாணிக்க மலையாகவும் யுகத்தில் தங்க மலையாகவும் பெருமை கொண்ட எம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர் சட்டமன்ற தொகுதியில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க கோரிக்கை வைத்திருந்தேன். சம்பத்கிரி என்று அழைக்கப்படும் நரசிம்ம பகவானின் மகிமை கொண்ட பொருளூர் என்று இலக்கியத்திலே செல்வத்தின் இடம் என பொருள் கொண்டு பெருமையுடன் திகழும் போலூர் சட்டமன்ற தொகுதியில் 4,49,860 மக்கள் வசிக்கின்றனர். போலூர் விவசாயத்தை முதன்மை தொழிலாக சார்ந்த பகுதியாகும். இங்கு விவசாயிகளும் படித்த இளைஞர்களும் வேளாண் தொழிலாளர்களும் அதிகமாக வாழ்கின்றனர். இவர்களின் வாழ்வாதாரம் சிறக்க வேண்டும் என்றாலும் அவர்கள் சார்ந்த தொழில்களை முறையாகவும் உரிய தொழில்நுட்ப உதவியுடனும் செய்ய வேண்டும் என்றாலும் போலூர் தொகுதியில் தொழிற்பேட்டை அமைவது மிகவும் அவசியம். விதைகள் கூட உருவான இடத்திலேயே விட விரும்புவதில்லை. போலூர்ல உங்களுக்கு தொழில் அமைக்க கேட்டிருக்கேன். மாண்புமிகு அமைச்சர் இன்னொரு கேள்வி இருக்கு. அமைச்சர் என்ன தொழில்னு சொல்லுவாங்க. இருங்க, தொழில்துறை அமைச்சருக்கு எல்லாம் தெரியும். சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டின் 24 மாவட்டங்களில் சிப்காட் தொழில் பூங்காக்களை அமைத்து மேலும் 10 மாவட்டங்களில் அமைத்து 34 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல சிப்காட் தொழில் பூங்காவை அமைத்த மிகப்பெரிய சாதனைக்குரிய ஒரு தலைவராக மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் இங்கே வீற்றிருக்கிறார். அதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கூறிய அந்த திருவண்ணாமலை பகுதி எங்களது மாண்புமிகு அருமை அண்ணன் ஹைவேஸ் மினிஸ்டர் அவர்கள் அண்ணன் வேலு அவர்கள் எனக்கு தொடர்ந்து அங்கே திருவண்ணாமலையில் பல இடங்களில் நல்ல ஒரு சிப்காட்களை அமைக்க வேண்டும் என்று கோரி வருகிறார். அந்த வகையில் போலூர் அருமை நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்வதை போல போலூர் சென்னைக்கு அருகாமையில் இருப்பதனால் நிச்சயமாக அங்கே ஒரு சிப்காட் அமைப்பதற்கு அரசு நிச்சயமாக முன்வரும். ஆனால் அங்கே தேவையான அரசு நிலங்களும் தேவையான பட்ட நிலங்களுக்கு நமது உரிமையாளர்கள் கொடுக்க முன் வந்தால் நிச்சயமாக அங்கே அரசு ஒரு சிப்காட் தொழிற்சாலை அமைக்கும். சிப்காட் தொழிற்சாலை அமைப்பதற்கு தேவையான இடங்களை பெற்றுத் தருகிறோம் என்று தெரிவித்து போலூர் தொகுதியில் விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள், அக்ரோ ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், உணவு பொருட்களை பதப்படுத்தும் தொழிற்சாலைகள், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், விவசாயம் சாராத தொழிற்சாலைகள், நான் அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரீஸ் அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தி தமிழகத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு முகவரி தந்து கொள்கைகள், கோட்பாடுகள், செயல்பாடுகள், திட்டமிடல் என நிர்மாணம் செய்து 2013, 2014 2016 மாண்புமிகு முதலமைச்சராக தொழில் தொடங்குகளா சொல்லுங்க. நேரம் இல்ல, கேள்வி கேட்டுட்டேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் தொழில் முதலீடுகளை ஈர்க்க உலகத்தில் எங்கு சென்றாலும் அவர் முதலில் கேட்பது விவசாயம் சார்ந்த தொழிற்பேட்டைகளுக்கான ஊக்குவிப்பை தர வேண்டும் என்ற முயற்சியில் தான் அவர் இறங்கி இருக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் ஃபுட் ப்ராசஸிங் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கின்றன. திருவண்ணாமலை குறிப்பாக அங்க நிறைய பாடி ப்ராசஸிங் நிறைய இருக்கின்றது எனக்கு ஏற்கனவே தெரியும். மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் எங்களிடம் அதை குறித்து பேசி வருகிறார். நிச்சயமாக அங்க விவசாயம் சார்ந்த தொழிற்பேட்டைகள் டெல்டாவிலும் சரி திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களும் சரி அமைப்பதற்கான முயற்சிகளை மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் அரசு நிச்சயமாக. மாண்புமிகு நிதி அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, அவர் பேரே அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, ஆனால் அவர் கேட்பதோ நான் அக்ரி இண்டஸ்ட்ரீஸ் கேட்கிறார்.
இனிமே வருங்காலங்களில் இனிமே அவரை நானகிரி கிருஷ்ணமூர்த்தி என்று அழைப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வினாக்கள் விடைகள் நேரம் முடிவுற்றது.